2025ஆம் ஆண்டு இக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் போராடுகிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே சேலம் மாவட்டத்தில் பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் தென்னை பனை மரங்களிலிருந்து கிடைக்கின்ற கல்லும் பதநீரும் மட்டுமே அருந்தினார்கள். இடைக்காலத்தில் கஞ்சா புகைத்தல் அபினி மெல்லுதல் போன்ற பழக்கங்களும் வந்தன. இதை தவிர புகையிலை வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றையும் பயன்படுத்தினர். மைசூர் சுல்தான் ஆட்சி காலத்துல தான் சேலம் மாவட்டத்துல மது அருந்தும் பழக்கம் பரவலா இருந்தது. மேல்நாட்டு சாராய வகைகள் திராட்சை ரசம் போன்றவையெல்லாம் இவ ஆட்சி காலத்துல விற்கப்பட்டது. இவர் காலத்துல மது சாலைகளும் கஞ்சா விற்பனை கூடங்களும் இருந்தன. ஆங்கில ஆட்சியில மது அருந்திற்கு தடை செய்யல, ஆனா அவற்றை வணிகத்திற்காக வரி வசூலிக்கப்பட்டது. இது கலால் வரி என்கின்றோம். சேலத்துல ஏராளமான மதுக்கடைகள் இருந்தன. அங்கு கல்லும் சாராயம் விற்பனை செய்யப்பட்டது. மதுக்கடைகள்ல பெண்கள் வேலை செஞ்சாங்க. இதனால நகரத்து ஆடவர்களின் ஒழுக்கக்கேடு அதிகரித்தது. நெசவாளர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்நகர்ல அம்மக்கள் மது அருந்திலேயே தமது வருவாயினுடைய பெரிய பகுதியை செலவு செய்தனர். அதனால அவங்க குடும்பம் வறுமையில் வாடின. இந்தியாவில் சேலம் நகராட்சி உறுப்பினர்கள் நகர எல்லைக்கு உள்ள அமைந்திருக்கும் சாராய கடைகளை மூடிவிட்டு அவற்றை நகரைக்கு எல்லைப்பால் வைத்துக் கொள்ளலாம் என கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து சேலம் நகர நெசவாளர் சங்கமும் இதே கோரிக்கையை விடுத்தது. அப்போ சேலம் நகராட்சி மன்ற தலைவராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார், மேலும் மாவட்ட ஆட்சியர் இடபிள்யூ லீயும் காவல்துறை அதிகாரி RP ஸ்வீட்டிங் ஆகியோரும் கூடி அமர்ந்து நகர முக்கிய பிரமுகர்களையும் அழைத்து கல் சாலைகள் மூடுவதை பற்றி பேசினர். ஆனால் இக்குழு நகரத்தில் செயல்படும் மதுக்கடைகளை அனைத்தையும் புறநகர பகுதிக்கு மாற்றப்படும் என முடிவு செய்தது. மேலும் அக்குழு இக்கடையில் செயல்படும் கால அளவையும் குறைத்தது. மதுக்கடைகளில் பெண்கள் வேலை செய்வதை முழுமையாக தடை செய்தது. உதாரணமாக கடை உரிமையாளர் பெண்கள் கூட அங்கு செல்ல அனுமதி இல்லை. மதுக்கடைகள் நகர்பதியை விட்டு வெளியேற்றியாச்சு. மேலும் மது அருந்துதால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு. அதாவது கடைங்க சேலம் நகரத்திலிருந்து 6 முதல் 14 கிலோமீட்டர் தூரம் வரை திறக்கப்பட்டன. இதனால் மது அருந்துபவர்கள் தொலைவாக சென்று மது அருந்தை தவிர்த்து விடுவார்கள் என்று கருதப்பட்டுச்சு. மதுக்கடைகள் ஒழிக்கப்பட்டதனால் நகரத்துல குடிகாரர்கள் தொல்லை இல்லை. சேலம் நகரத்திலிருந்து எந்தெந்த கடை எங்கெங்க மாற்றப்பட்டுச்சு? பொன்னாப்பேட்டையில் இருக்க கடை வீரான சுக்கம்பட்டி அருகிலும், அம்மாப்பேட்டையில் இருக்க கடை ஆத்தூர் சாலை தண்டல் காலனிலையும், கிச்சிபாளையத்தில் இருந்த கடை சன்னியாசி குண்டு குப்பைமேடு அருகிலையும், அன்னதானப்பட்டியில் இருந்த கடை காவல் நிலையம் அருகிலையும், சித்திரகோயிலில் இருந்த கடை திருமலைகிரி சாலையிலையும், மணக்காடுல இருந்த கடை கண்ணங்குறிச்சி சாலையிலையும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மதுவிலக்கு ஓரளவு பயனளித்தது. அதனால் மாவட்ட ஆட்சியர் இதே ஆணையை மாவட்டத்தின் பிற நகரங்களுக்கு செயல்படுத்தினார். தருமபுரி நகரத்துல செயல்படுத்தப்பட்டது. அங்க 6 நாட்கள் மட்டுமே மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. அவைகளும் பிற்பகல் 2 மணிக்கு மூடப்படும். மேலும் வார சந்தை நாட்கள் கடை திறக்கப்படாது, திருவிழா நாட்களிலும் திறக்கப்படாது. அதாவது இஸ்லாமியர் பண்டிகை முகரத்திற்கும், இந்துக்கள் பொங்கல் பண்டிகைக்கு 2 நாட்களும், தீபாவளி பண்டிகைக்கு 2 நாட்களும், மார்கழி பண்டிகைக்கு 1 நாட்களும் திறக்கப்படல. உள்ளூர் பண்டிகை நாட்களிலும் திறக்கப்படல. இதே திட்டம் அரூர், வாமலூர், திருச்செங்கோடு, நாமக்கல், ராசிபுரம், ஒசூர், தேங்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி ஆகிய ஊர்களிலும் கள்ளு கடைகள் அடைக்கப்பட்டன. குடிப்பழக்கத்தில் இருந்து மக்களை மாற்றுவதற்கு மாவட்ட வாரியங்களாகவும் வட்ட வாரியங்களாகவும் இணைந்து ஆங்காங்கே தேநீர், காபி, காய்கறி மக்களுக்கு வழங்கப்பட்டன. பல ஊர்ல இலவசமாகவே தேயிலை தேநீரும் வழங்கப்பட்டுச்சு. முதல் தேநீர் அரசு கடை தருமபுரி நகர எல்லையில தொடங்கப்பட்டுச்சு. அரசு மக்கள் வரிப்பணத்தை ஈட்டியது. மேலும் மது பழக்கத்தை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகளும் மாவட்டத்தின் மேற்கொண்ட போதிலும் போதைப் பொருளிலிருந்து அரசுக்கு கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்காண்டு அதிகரித்தே வந்துச்சு. சேலம் மாநகரில் மதுக்கடைகள் மூடப்பட்டு அவை புறநகருக்கு சென்ற போதிலும் மது விற்பனை அளவெல்லாம் குறையல. மேலும் நகரத்தில் கள்ளச்சாராயம் அதிகரிச்சது. இதனைத் தொடர்ந்து அக்கடைகளை மீண்டும் கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் யோசிக்க தொடங்கியது. சேலத்து நகரத்து பெண்கள் பல ஒன்றிணைந்து ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மதுக்கடைகளை மீண்டும் நகரத்திலேயே திறந்து விடுமாறு கோரிக்கை விடுத்தனர். முன்பெல்லாம் குடும்பத் தலைவர்கள் ஆண்கள் மதுக்கடைக்கு சென்று மது அருந்திவிட்டு அன்று இரவே வீடு திரும்பினர். ஆனால் அக்கடைகள் நகர்ப்புறத்தை விட்டு எல்லையில் இருப்பதனால் குடிகாரர்கள் அங்கு சென்று ஆனந்தமாக பொழுதை கழித்துவிட்டு ஓரிரு நாள் கழித்து வீடு திரும்பினர். எனவே மதுக்கடைகள் நீங்கள் மீண்டும் பல இடங்களில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர்.
மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி மன்றமே இக்கோரிக்கையை ஏற்று மதுக்கடையில் நகரத்தின் மையத்திலே திறந்தனர். இக்காலத்தில் தமது முயற்சியால் தோல்வியடைந்த ராஜாஜி அவர்கள் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 1937ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் சோதனை திட்டமாக பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது.